ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. துவாரகதாஸ் கோவர்தன் தாஸ் வைணவக் கல்லூரியில் தமிழ் இலக்கியத்துறையின் 2023-24 கல்வி ஆண்டிற்குரிய நிகழ்வுகளில் பயன்முறை இதழியல் பயிற்சி பட்டேரிக்கு அனுமதி வழங்கியதோடு ஆக்கமும் ஊக்கமும் அளித்த எங்கள் கல்லூரி செயலாளர் மதிப்புறு முனைவர் திரு அசோக்குமார் முந்த்ரா ஐயா அவர்களுக்கும் எங்களது அனைத்து செயல்பாட்டிலும் உறுதுணையாக நிற்கும் கல்லூரி முதல்வர் முனைவர் திரு சேது சந்தோஷ் பாபு ஐயா அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்விற்கான தலைப்பு செய்தி செப்பனிடுதல். தலைப்பிற்கான சிறப்பு விருந்தினர் திரு பாரதி தமிழன் ஆவார். இவர் இந்து தமிழ் இசை என்னும் நிறுவனத்தில் இணையதள ஆசிரியராக சிறப்புரை பணிபுரிந்து வருகிறார். இந்த கல்லூரியினுடைய செயலாளர், முதல்வர், உங்கள் துறையினுடைய தலைவர், இந்த துறையினுடைய பேராசிரியர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு என்னுடைய நிறைய அன்பு. ஏன்னா அவங்கெல்லாம் நீங்கள் முன்னேறுவதற்காக தங்களுடைய நேரத்தை, தங்களுடைய அறிவை அள்ளி அள்ளி உங்களுக்கு தரக்கூடியவர்கள். அதனால் அவர்களுக்கு வணக்கமும், உங்களுக்கு நிறைய அன்பும் வாழ்த்துக்களும். நான் 2 நாட்களுக்கு முன்பு சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் ஜெய் சக்திவேல் அவர்களை வேற ஒரு தகவலா கூப்பிட்டிருந்தேன். என்ன கேட்டிருந்தோம்னா, ஓரளவு கேட்கிற அந்த குரலை நமக்கு கூடுதலாம். இது நான் வேற ஒரு தகவலுக்காக கூப்பிட்ட பொழுது அவர் இந்த மாதிரி வைஷ்ணவ கல்லூரியில பேசணும்னா நான் முதல்ல என்ன நினைச்சேன்னா, ஜேர்னலிசம் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னா விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில நாம பேச போறோம், தமிழ் துறையோடு பேசுவேன் என்று எனக்கு உண்மையிலேயே தெரியாது. நான் கேட்க வரும்பொழுது நான் ஏன்னா என்னுடைய துறை சார்ந்தது என்று முதல்ல மனசுல படுறது என்ன, விஸ்காமோ ஜேர்னலிசம் தான். ஆனா உள்ளபடியே தமிழ் நாளிதழ் ஊடகங்களுக்கு மிக சொந்தக்காரர்கள் நீங்க தான். ஏன்னா ஒரு மொழி என்பதை புரிந்து கொண்டால்தான் நாம் வாசிக்கக்கூடிய விஷயத்தை எழுதுவதற்கு நமக்கு தெரியும். நான் நுட்பங்களை எவ்வளவு தெரிந்து கொண்டாலும் கூட எனக்கு அடிப்படையான மொழி என்பதிலேயே எனக்கு நிறைய கேள்விகள் இருந்ததுன்னா நான் என்ன பண்ண முடியும்? எதுவுமே செய்ய முடியாது. ஸோ விஸ்காமோ ஜேர்னலிசமோ படிக்கக்கூடியவர்களுக்கு கூட தமிழ் மொழியை பற்றியான அறிவு என்பது மிக மிக முக்கியம். அது ஒரு கூடுதலான நுட்பங்கள் தான். அதனால உங்களோடு பேச கிடைத்த வாய்ப்பு என்பதை பெருமகிழ்வாக நான் கருதுகிறேன். ஏன்னா எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். உங்களோடெல்லாம் பேசுற பொழுது ஒரு ஆற்றலை நானும் பெற்று செல்வதாக நினைக்கிறேன். இதெல்லாம் வார்த்தைகள் இல்லை. எல்லா கல்லூரிகளிலும் எல்லா மாணவ செல்வங்களையும் பார்க்கிற பொழுது ஒரு பெரும் ஆற்றலை நான் பெற்று செல்கிறேன். என்னுடைய குழந்தைகளோட பேசக்கூடிய ஒரு உணர்வை தான் நான் வருது. என்னுடைய மகள் சட்டக்கல்லூரி 4ஆம் ஆண்டு படிக்கிறாங்க. இன்னைக்கு நான் வரும்பொழுது எனக்கு ஒரு மெசேஜ், இதுவரை அவங்க எந்த பாடத்திலையும் தோல்வி அடையலை, இந்த முறை ஒரு பேப்பர் போயிடுத்து, ரீவேல்யூவேஷன் போட்டு இன்னைக்கு ரிசல்ட் வந்துருப்பா, நோ அரியர்ஸ், நான் பாஸ் பண்ணிட்டேன். ஸோ அது கொடுக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் போலத்தான் உங்க ஒவ்வொருத்தருடைய வெற்றியும் எனக்கு பெரிய மகிழ்ச்சியை தரும். ஏன்னா இந்த ஊடகத்துறை இன்றைக்கு தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. செய்திகளை செப்பனிடுதல் தலைப்பு எனக்கு நான் பேசணும், உங்களோட பகிர்ந்துக்கணும் கொடுத்துருக்காங்க. நம்ம மாணவ செல்வங்கள்ல எத்தனை பேர் தினந்தோறும் அச்சு ஊடகத்தையோ காட்சி ஊடகத்தையோ இல்ல இணையதளம் வழியாக செய்திகளை நாம் கவனித்து வருகிறோம்? இது ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வி. ஏன் இந்த அடிப்படையான கேள்வின்னா, எவ்வளவு பேர் இட்லி சாப்பிட்டுருக்கீங்கன்னா தான் இட்லியை பத்தி பேச முடியும், எவ்வளவு பேர் தோசை சாப்பிட்டுருக்கீங்கன்னா தான் தோசையை பத்தி பேச முடியும். செய்திகளை நாம் எந்த அளவிற்கு கவனிக்கின்றோம், செய்திகளை நாம் ஏன் கவனிக்கணும், அது அச்சு ஊடகமா இருக்கட்டும், காட்சி ஊடகமா இருக்கட்டும், இணைய ஊடகமா இருக்கட்டும், நாம ஏன் அதை படிக்கணும்? செய்தின்றது என்ன? யாரோ ஒருத்தர் சொல்லுங்க, செய்தின்னா என்ன, அதுக்கான விளக்கம் என்ன? வெளியில என்ன நடக்குங்கிறத வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கும் தெரியப்படுத்தணுங்கிறது ஒரு மெயின் விஷயம். சரி, வேற எப்படி சொல்லலாம்? வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய உலகத்துக்கு தெரிய வேண்டிய விஷயத்தையும் வெளியே கொண்டு போறதும் செய்திதான். சரியா? வேற ஏன் நாம செய்திகளை தெரிஞ்சுக்கணும்? நம்ம பாட புத்தகங்களே நிறைய இருக்கு, நமக்கு நேரம் இல்லை. நாம ஏன் செய்திகளை ஏதேனும் ஒரு வடிவத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும்? ஏன்னா செய்திகளை தெரியாம செப்பனிட போறதுல ஏதாவது பலன் உண்டா? ஒண்ணுமே கிடையாது.
செய்திகளை நாம ஏன் வந்து செய்திகளை அறிந்து கொள்ளணும், படிக்கணும், இல்ல கேட்கணும், தெரிஞ்சுக்கணும்? யார் சரியான பதில் சொல்வீங்க? சரி, தெரிஞ்சு என்ன பண்ணுவோம்? நான் இந்த கேள்வி வந்து உங்கள்ட்ட இருந்து எனக்கு விடை கிடைக்குதான், என்னடா அது ஒரு பதில் நம்ம எழுதுனேன்னு சொன்னா அடுத்த கேள்வி கேட்கறாங்களே, தயவு செய்து நினைக்காதீங்க. நான் முதல்ல உங்களை பாராட்டுறேன். சரியா? பரவாயில்ல, இது மின்சாரம்ன்றது இப்படிதான் இருக்கும். நாம தொடரலாம். சொல்லுங்க. என்னென்ன விஷயம் தெரிஞ்சுக்காதாங்க நம்ம என்ன நம்ம நாட்டுல வாழ்றோம், என்னென்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்ல ஒரு மக்களா. மிக சரியான ஒரு பதில், முயற்சி. நான் திரும்ப சொல்வேன், நான் இங்க இருந்து கிளம்புறதுக்குள்ள இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நீங்க பேசுனீங்கன்னா அதுதான் நீங்க நான் வந்து போனதுக்கு எனக்கு தரக்கூடிய அன்பு மரியாதையும் நான் நினைக்கிறேன். ஒரு வேலையை விட்டுட்டு ஒரு நேரத்தை உங்களோட கொடுத்துட்டு இங்க வரும்பொழுது என்ன எதிர்பார்க்கிறோம்? உங்களுடைய பங்களிப்பு என்னவா இருக்கிறது? நம்ம முதல்ல அடிப்படை தெரியாம ஆ பத்தி பேசவே முடியாது. நாம் செய்திகளை ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும், செய்திகளை நாம் ஏன் படிக்க வேண்டும், செய்திகளை ஏன் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், செய்திகளை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நடுநிலை நீங்க உட்காரலாம். நீங்க நடுநிலை செய்திகள், சார்பு நிலை செய்திகள், இந்த ரெண்டு வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? யார் வேணா சொல்லலாம். இது கிட்டத்தட்ட இப்படிதான் போவோம். ஏன்னா நான் பிபிடி இல்லை, நான் உங்களுக்கு வந்து வேறொரு, நான் வந்து தொழில்முறை பேராசிரியர்கள் இல்லை. இன்னொரு தகவலை உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் என் வாழ்நாளில் உங்களை போய் கல்லூரியில் போய் படிக்கின்ற வாய்ப்பே கிடைக்காதவன். எனக்கெல்லாம் அது ஒரு பெரிய ஏக்கமா இருக்கும். கல்லூரிகளில் போய் பேசுகிற பொழுதும் நான் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய ஆட்சி மன்ற குழு உறுப்பினராகவும் 3 ஆண்டுகள் இருந்திருக்கேன். வாழ்க்கையில் நான் கல்லூரியில் போய் உங்களை போல உட்கார்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. நான் கிடைக்கலன்றத வந்து வருத்தமா தான், ஏக்கமா தான் நினைக்கிற பொழுது, அந்த வாய்ப்பு கிடைத்த உங்களோடு பேசுகிற பொழுது எனக்கு இன்னும் மகிழ்ச்சி அடைகிறது. நம்ம ஏதோ ஒரு வகையில தட்டு தடுமாறி போராடி உங்களோட பேசக்கூடிய இடத்துக்காக நம்ம வந்திருக்கோம் நினைக்கிறோம். எதனால வந்திருக்கோம்? எது எனக்கு இந்த உடையையும் இந்த வாய்ப்பையும் கொடுத்திருக்கிறது? யார் சொல்லுவீங்க? உங்க முன்னாடி என்ன கூப்பிட்டு பேச வைக்கிறதுக்கும் நான் பேசுறதுக்கான வாய்ப்பை எது எனக்கு கொடுத்திருக்கிறது? என்னுடைய மொழி அனுபவம், என்னுடைய தமிழ். நான் இதை வந்து தமிழ் இலக்கியத்துறை என்பதால சொல்லல. என்னுடைய தாய்மொழி தெலுங்கு. நாங்கள் வீட்டிலும் தமிழ் தான் பேசுறோம். இந்த தமிழ் தான் எனக்கு 3 வேளை உணவையும் உடையையும் என்னுடைய வாழ்க்கையும் கொடுத்திருப்பது. மொழி மீது சில பேர் என்ன ரொம்ப வம்பு இழுக்கிறதுக்கு சொல்லுவாங்க, நீ பாரதி தமிழன்லாம் வைக்க கூடாது, என்ன கேலி கிண்டல் செய்வார்கள். நான் திரும்ப ஒரே விஷயம் சொல்வேன், நீங்களும் நானும் தமிழ் பேசுவோம். யார் அந்த உரையாடல்ல சிறந்து இருக்காங்களோ அவர்கள் வென்றவர்கள். ஒருத்தரும் வரமாட்டாங்க. ஒரு மொழியை தாய்மொழியாக கொண்டதாலே நம்ம அது மேல பிடிமானம் வச்சுக்கிறது இல்லை. நமக்கு கிடைக்கக்கூடிய பல விஷயங்களுடைய மதிப்புகள் நமக்கு பொதுவாகவே எப்பவுமே தெரியாது. இந்த மொழி என்பது, நான் வந்து 5ஆம் வகுப்பு படிக்கிற பொழுது இலக்கிய மலர்னு ஒரு கையெழுத்து பத்திரிகையில ஆரம்பிச்சேன். ஒரு அரசு உயர்நிலை பள்ளி, திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்துல 5வது வகுப்பு படிக்கிற பொழுது ஒரு கையெழுத்து பத்திரிகையை நாங்கள் ஆரம்பித்தோம். அதற்கு இலக்கிய மலர் என்று பெயர் வைத்தோம். இன்றைக்கு கிடைத்திருக்க வாய்ப்பு எப்படி வந்ததுன்னா, எங்க அப்பா செய்தித்தாள்களையும் பருவேதர்களையும் வீட்டுக்கு வாங்கி வரக்கூடிய பழக்கத்தை வைத்திருந்தார். அதை படித்ததனால் கிடைத்த வாய்ப்புகள் இதெல்லாம். ஏன் செய்தியை நீங்க படிக்கணும், செய்தியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நேரடியாக செய்தி படிச்சா ஒரு பட்டம் கிடைச்சிடும், செய்தி படிச்சா ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து ஒரு நமக்கு வேலை கிடைக்கும்ன்றது கிடையாது. இங்க வந்து தமிழ் இலக்கிய துறையில பயன்முறை இதழியல், இது வந்து ரொம்பவே வந்து பயன்முறைன்னா அர்த்தம், நமக்கு பயன் தரக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர்கள் உருவாக்குறாங்க. தமிழ் துறையில இது செய்யணும்ன்ற எந்த கட்டாயமும் இல்லை. ஏன் செய்யறாங்கன்னா, நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு வாய்ப்புகளை நாம் வாசலை திறந்து வைப்போம். நான் இந்த கல்லூரிக்கு உள்ள வந்துட்டேன். நான் முதல் தளத்துல இவங்க வந்து அழைப்பதில் வந்து முதல் தளம்னோட முதல் தளத்துல போயிட்டு ஒவ்வொரு கிளாஸ் ரூமா சுத்திட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 2வதுக்கு வந்தேன். எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. உங்களை வந்து இங்க இருந்து வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு உன்னை கேட்டுட்டு வாங்கினீங்கன்னாவே தனியா எத்தனை பேர் போவீங்கன்னா போக மாட்டீங்க. கூட யாராவது ஒரு துணை நமக்கு தேவைப்படுது. இந்த தயக்கங்களை மொழியும் நாம் கற்ற செய்திகளும்
நம்முடைய பொது அறிவும் நமக்கு ஒரு நம்பிக்கையை உருவாக்குகிறது. அந்த நம்பிக்கையை உருவாக்க வேண்டும் என்றால் முதல்ல செய்திகளை தயவு செய்து புரிஞ்சுக்கணும். ஒரு வாய்ப்பை ஒரு கதவை அவங்க திறந்து வைக்கிறாங்கன்னா நாம் அதை பயன்படுத்திக்க வேண்டியது மிக முக்கியம். இங்க எத்தனை பேர் ஊடகத்துறையில வேலை பார்க்கணும்ன்ற ஆசையும் விருப்பமும் இருக்கு? மகிழ்ச்சி, உள்ளபடியே நன்றி. மற்றவங்களுக்கு எல்லாம் எத்தனை பேருக்கு பேராசிரியரா போகணும் இல்ல ஆசிரியரா போகணுன்றதுக்காக இதை படிக்கிறீங்க? ஊடகத்துறையோ ஆசிரியரோ பேராசிரியரோ எந்த பணிகளுக்கு சென்றாலும் நமக்கு என்ன அடிப்படையெல்லாம் தெரியணும்? தமிழ் தெரியணும், மொழி தெரியணும், மொழியினுடைய ஆழம் தெரிய வேண்டும், மொழியினுடைய அகலம் தெரிய வேண்டும், மொழியை பற்றியான முழுமையான புரிதல் நமக்கு வேண்டும். நான் இலக்கிய வகுப்பு எடுக்கக்கூடிய அளவுக்கு நிபுணத்துவம் பெற்றவன் இல்லை. இங்க மிக சிறந்த பேராசிரியர்கள் இருக்காங்க. அவர்களால் அகநானூறு புறநானூறுல இருந்து ஒற்றுப்பிழைகள்ல இருந்து எல்லாவற்றையும் உங்களோடு சொல்லித் தரவர்கள். உங்களுக்கும் எனக்கும் சேர்ந்து பரீட்சை வச்சா எல்லாரோட கடைசி மதிப்பெண் நான் தான் எடுப்பேன். ஏன்னா நீங்க எல்லாம் முறையாக இலக்கியம் படிக்கின்றவர்கள், முறையாக இந்த மொழியை படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றவர்கள். சரியா? அப்ப நாம என்ன பண்ணணும்? முதல்ல செய்தியை புரிஞ்சுக்கணும். செய்தியை செப்பனிடுதல் ஒரு வார்த்தைகளை கொடுத்திருக்காங்க. செப்பனிடுதல்னா என்ன? செப்பனிடுதல்ன்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க. பரவாயில்ல, என்ன வேணா சொல்லலாம். இது நான் உங்க யாருக்கும் மதிப்பெண் போட போறதில்லை. சரியா? இது ஒரு கலந்துரையாடல தான். நான் பொதுவாகவே இந்த அமைப்பே எனக்கு ஒத்து வராது. நான் சுத்தி உட்கார்றாள். சரியா? இது இந்த மேடையும் எதிரில் இருக்கிறதெல்லாம் பெரிய எனக்கு ஒரு விருப்பங்கள் இல்லை. செப்பனிடுதல் என்ன அர்த்தம்? பிழைகளை திருத்துதல். சரி, அப்புறம் அந்த பிழைகள்ன்றது எது? எழுத்து பிழை வேற, சரி பேசுறது வேற, இலக்கண பிழை வேற. அதாவது ஒரு எழுத்தை சொல்லை நாம பிரிச்சு கையாளுகிற பொழுது பொருள் மாறக்கூடிய அபாயம் இருக்கிறது. அந்த ஒரு பிழை வேற, ஒற்றுப்பிழை வேற. நான் இப்ப கொஞ்ச நேரத்துல என்ன பண்ண போறேன்? ஏன்னா இந்த மைக் தேவையில்லைன்றப்போ அங்க நின்று பேச போறேன். உங்க எல்லாருடைய பங்களிப்பு எனக்கு மிக முக்கியம் நினைக்கிறேன். ஆக முதல் அடிப்படை என்ன? நாம் செய்தியை தெரிந்து கொள்ள வேண்டும். செய்தியை முதல்ல தெரிந்து கொண்டாலோ எது செய்தி எது செய்தி இல்லை, எது பொய்தின்னா அர்த்தம். செய்தி எல்லாருக்கும் தெரியும். பொய்தி என்ற வார்த்தை எத்தனை பேருக்கு தெரியும்? அங்க உண்மையே இல்லைன்னா அதுக்கு பேர் பொய்தின்னு நாம இப்ப புது வார்த்தைகள் பல உருவாக்குறாங்க இல்லையா? அந்த மாதிரியாக உருவாக்கப்படுகிற ஒரு வார்த்தை அது வெறும் பொய்தி. அதுல செய்தி இல்லை. சரியா? நமக்கு எது செய்தி செய்தி இல்லை தெரியணும்னா நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் ஓரளவுக்கு தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். நம்ம யார் யாரோட பேசிட்டு இருக்காங்க, யார் இதுல கவனமா இருக்காங்க, யார் கவனமா இல்லைன்றத இங்க இருக்கிற ஒரு நபர் தெரிந்தால்தான் நான் ஒரு செய்தியாளராக இருந்து இந்த வகுப்பை நான் ஒரு செய்தியா நான் கோர்வையா இருக்கணும்னா என்ன பண்ணுவேன்? நான் இங்க இருந்துட்டே இங்க இருக்கக்கூடிய 40 பேரோ 30 பேரோ 50 பேரோ எல்லாரை பற்றியான பார்வையும் இங்க இருக்கக்கூடிய என்ன கொஞ்சம் உயரமா இருக்கக்கூடிய இடம்ன்றதால கடைசியில் உட்கார்ந்து இருக்கிறவங்கள என்ன வேண்டியிருக்கு? கவனிக்க வேண்டி இருக்கிறது. ஒரு செய்தியாளருடைய கடமை என்பது செல்லக்கூடிய இடத்தில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும், நேரான விஷயங்கள் நேரற்ற விஷயங்கள் இருக்கக்கூடிய அத்தனையுமே கூர்மையாக கவனிக்க வேண்டியது. ஒரு செய்தி ஆசிரியருடைய வேலை என்னவா இருக்கும்னா அவர் கொடுக்கக்கூடிய செய்திகள்ல முதல்ல முழுமை இருக்கிறதா, உண்மை இருக்கிறதா, அதனுடைய நோக்கம் ஏதேனும் இருக்கிறதா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். செப்பனிடுதல் என்பது வெறும் பிழை திருத்துதல் அல்ல. பிழை திருத்துதல் என்பது வெறும் மிக முக்கியமான ஒரு பணி. பிழை திருத்துதலை கடந்து நாம் அந்த செய்தியினுடைய தன்மையை, செய்தி எதற்காக தரப்படுகிறது, யாருக்காக தரப்படுது. இன்னைக்கு மகளிர்ல இலவச பேருந்து திட்டம் இருக்கு. மிக சிறந்த திட்டமாக நாம் கருதுறோம். அதை மகளிர் உரிமை திட்டம் இப்போ ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. மகளிர் உரிமை திட்டத்தால வரக்கூடிய முன்ன பின்ன இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி ஒரு செய்தியாளர்கள் என்ன தேவைப்படுது? ஏன்னா கூடுதலா சில தகவல்கள் பேசினா சில நேரங்களில் நூல் இழைதான் அது அரசியலாக மாறிவிடும் என்றதால் சில நேரங்களில் கல்வி நிறுவனங்களில் பேச முடியறதில்லை.
ஒரு செய்தி என்பதுல இவ்வளவு விஷயம் இருக்கு. இஸ்ரேல்ல என்ன நடக்குது இப்போ? நேற்றுக்கு ஒரு எங்களுடைய நாளிதழிலே ஒரு தலைப்பு ஒன்று போடுறோம். பாலஸ்தீனியத்துல இஸ்ரேலுக்குள்ள போர் எப்படி ஆரம்பிச்சது யாருக்கு தெரியும்? சொல்லுங்க. இஸ்ரேல் ஏதாவது உலகத்துல ஏதாவது ஒரு பகுதியில் சண்டை நடக்குதுன்னா உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. என்னப்பா? எதனால சண்டை நடக்குது? யார் யார் இந்த 2 பேரு? நாம பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேல் கையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை பிடிக்க போறாங்க. அவங்களுக்குள்ள பெரிய தகராறு வருது. பாலஸ்தீனியர்களை ஒரு சமூகம் போராளிகள் என்கிறது, இன்னொரு சமூகம் தீவிரவாதிகள் என்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் செய்தியை செப்பனிடுறதல்ல இதை நான் சொல்ல வரேன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு மக்கள் பாலஸ்தீனியர்களை போராளிகள் என்றுதான் எழுத வேண்டும் என்றாங்க, இன்னொரு பக்கம் தீவிரவாதிகள். அப்போ ஒரு செய்தி ஆசிரியரோ ஒரு ஊடகத்துல ஒரு செய்திகளே வெளிப்படுத்தக்கூடிய பொறுப்புல இருக்கவங்களுக்கான நிலைமை என்னவா இருக்கும் சொல்லுங்க. இன்னைக்கு நம்முடைய நாட்டுல காஷ்மீர் போன்ற பகுதிகளில் நடக்கக்கூடிய இன மோதல்கள், பிரச்சனைகளை இங்க இருக்கக்கூடியவங்க எழுதுகிற பொழுது என்ன நம்ம எழுதுவோம்? தீவிரவாதிகளுடன் ராணுவத்திற்கு நடந்த சண்டைன்னு எழுதுவோம். இதே பக்கத்து நாட்டில் இருக்கவங்க அதை என்ன எழுதுவாங்க? இன்றைக்கு போராளிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஒரே சம்பவம் தான், ஒரே ஒரு நிகழ்வு தான். ஒரு நிகழ்வு வெவ்வேறு இடங்களில் எப்படி ஆகுது? மாற்றத்தை முரணாக முற்றிலுமாக மாறியாகிறது. ஒரு செய்தி செப்பனிடுதல் என்கிற பொழுது ஒரு மனிதருக்கு, குறிப்பாக செய்திகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பு இருக்கிறவங்களுக்கு எல்லா விதமான அரசியலும் எல்லாவித நுட்பங்களும் அறிந்து கொண்டிருக்க வேண்டும். இங்க இருக்கக்கூடியவங்க நாளைக்கு ஊடகத்துறையில வந்தீங்கன்னா வெறும் நீங்க ஒற்றுப்பிழையோ கால் எழுத்து புள்ளி எழுத்தோடு உங்களுடைய செய்திகளை செப்பனிடுதல் என்பது முடியவில்லை. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கின்ற பொழுதுதான் செய்தியை செப்பனிடக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஒரு அறிவும் நாம் பெற்றவர்களாக இருக்க முடியும். இன்னைக்கு சில மாணவர்கள் எப்ப பார் புத்தகத்தையே படித்துக் கொண்டே இருப்பாங்க. ஆனா மதிப்பெண்களை அவர்களால் பெரிய அளவில் பெற முடியாது. சில பேர் படிக்காத மாதிரி தெரிய நிறைய மதிப்பெண்கள். எப்படி நடக்கும்? அது எப்படி பண்ண முடியும்? நீங்கதான் யார கேட்கிறேன்னு எல்லாருக்கும் தெரியாம யாரையோ கேட்கிற மாதிரி இருந்துடுறோம் இல்லையா? எப்படி சில பேர் புத்தகத்தை எப்ப பாரு படிச்சுட்டே இருக்காங்க, மதிப்பெண்கள் நிறைய வாங்க முடியல. சில பேர் அப்படியே விளையாடிட்டே இருக்க மாதிரி இருக்காங்க, மதிப்பெண்கள் எப்படி வாங்குறாங்க? யார் வேணா சொல்லலாம். ஏன்னா நம்ம வெறும் உடை நிறத்தை வச்சு ஒரு ஆளை சொல்றது நல்லா இருக்காதுன்னு நான் சொல்லல. சொல்லுங்கப்பா, உங்களதான். அவங்களோட ஞாபகத்திறன் வேற புரிஞ்சு படிக்கிறதுனால. வெரி குட். இங்க இருக்கக்கூடிய கடைசி பெஞ்சுக்காரங்களாம் கூட என்னோட பேசணும்னு நினைக்கிறேன். சரியா? நல்லதுமா, நன்றி. உட்காருங்க. ஆக ஒரு நம்முடைய மதிப்பெண்களை ஒரு தேர்வை நாம் அணுகிறதுக்கே சில வழிமுறைகள் இருக்கா இல்லையா? தேர்வை நாம் அணுகிறதுக்கு வழிமுறைகள் நிறைய. ஹலோ, நம்முடைய தேர்வை, நம்முடைய பாடங்களை படித்து நாம் தேர்வு எழுதுறதுக்கு நிறைய வழிமுறை இருக்கா இல்லையா? அப்போ ஒரு செய்திகளை செப்பனிடவோ, செய்திகளை நாம் அறிந்து கொள்ளவோ, செய்தியை நாம புரிந்து கொள்றதுக்கோ நமக்கு நுட்பங்கள் தெரியணுமா இல்லையா? அந்த நுட்பங்களை நான் எப்படி உங்களுக்கு சொல்லி தர முடியும்? இது சயின்ஸ் ஃபார்முலா கிடையாது. இது எப்படி சொல்ல முடியும்? இன்னைக்கு நாளிதழ் யாராவது இங்க ஏதாவது ஒரு நாளிதழ் வச்சிருக்கீங்களா? இங்க ஏதாவது நாளிதழ், இன்னைக்கான நாளிதழ் இருக்கா? சரி, ஏதோ ஒரு நாள் நாளிதழ் எடுங்க. தமிழ்ல அதிகமா விற்பனையாகக்கூடிய ஒரு நாளிதழ். இந்த நாளிதழினுடைய முதற் பக்க தலைப்பு செய்தி என்னன்னா, 21 கடன் தொடர்பான வழக்கில் அதிரடி, நடிகர் விஷாலுக்கு ஐகோர்ட் உத்தரவு.
இந்த செய்தியை நீங்க யாரெல்லாம் எப்படி செப்பனிடுவீங்க? இதுதான் நான் ஒரு நிருபர், நீங்க இங்க இருக்கிறவங்க செய்தி ஆசிரியர்கள் ஒரு பொறுப்புல இருக்கீங்க. இந்த 2 தலைப்பு நான் கொடுத்திருக்கேன், இதுதான் நான் எழுதி கொடுக்கிறேன். இதை எப்படி செட் பண்ணிடுவீங்கன்னு யாராவது வந்து எனக்கு சொன்னா போதும். யார் வேணா வரலாம், இல்ல நின்ன இடத்துல இருந்து கூட சொல்லலாம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இது புரியுதா எல்லாருக்கும்? என்ன சொல்லி இருக்கிறாங்க? ரூ 21 கோடி கடன் தொடர்பான வழக்கில் அதிரடி, நடிகர் விஷாலுக்கு ஹைகோர்ட் உத்தரவுன்னு வந்திருக்கு. ஒரு அதிகம் விற்பனையாகக்கூடிய ஒரு பாரம்பரியமிக்க ஒரு நாளிதழுடைய தலைப்பு செய்தி. இது வந்து நான் வந்து ஒரு நிருபராக, ஒரு உதவி ஆசிரியராக உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். இதை நீங்க செப்பனிடுதல் எப்படி வந்து இதை நீங்க செப்பனிடுவீங்க? இதை எப்படி நீங்க மாத்தி சொல்லுவீங்க பாருங்களா? இதுதான் உண்மையான நம்ம பயிற்சின்றது. என்ன, நான் வந்துட்டு யார் தூங்குறீங்க, யார் தூங்கல, யார் வந்து என்ன பேசுறீங்களா கூட கண்டுக்காம நான் பாட்டுன்னு வந்துட்டு ஒரு 15 நிமிஷம் கடகடன்னு பேசிட்டு நன்றி வணக்கம் சிறப்பு வாழ்த்துக்கள் போறதுல வந்து பலன் கிடையாது. இதை யார் இதுக்கான ஒரு முயற்சி பண்றீங்க? நடிகர் விஷாலுக்கு ஹைகோர்ட் வந்து 21 கோடி உத்தரவு மாத்தி சொல்லுவேன். அந்த எக்ஸாக்ட்டா எனக்கு தெரியல. பரவாயில்ல, முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள். சரி, இந்த செய்தி ஒவ்வொரு நாளிதழிலையும் ஒவ்வொரு விதமான தலைப்பா வருமா, இல்ல இதே மாதிரி தான் எல்லாத்துலயும் வருமா? சரி, இந்த செய்தி தினமணியில வந்தா எப்படி வந்திருக்க முடியும்? நம்ம வேலைன்றது என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. இதே செய்தி தினமணியிலயோ இல்ல நான் பணியாற்றக்கூடிய இந்து தமிழ் திசையிலயோ தினமலர்லயோ தினகரன்லயோ வந்தால் எந்த மாதிரியான தலைப்பு இருந்திருக்க கூடும்? இல்ல இதெல்லாம் முதல் பக்கத்துல வருமா? புரியுதா? இப்போ இன்னும் புரியவே இல்லையா? முதல்ல நான் என்ன சொல்றேன்றதாவது புரியுதா? ஒரு செய்தி ஒவ்வொரு நாளிதழ்கள்ல எப்படி வெளியிடப்படுது, எந்த பக்கத்துல இந்த செய்தி எந்த நாளிதழ்ல வர வாய்ப்பு இருக்கு? யார் முயற்சிக்கிறீங்க? இந்த நடுப்பக்க கட்டுரை இருக்குது. ஆமா, அதுல ஒரு இந்த சைடு ஒரு ஓரமா இருக்க வாய்ப்பு. சரி, அடுத்து நான் எல்லாரும் கமா சொல்லுங்க. வேற நடிகர் விஷாலுக்கு 21 கோடி கடன், ஹைகோர்ட் உத்தரவு, அதிரடி உத்தரவு, ஹைகோர்ட் அதிரடி உத்தரவு. சரி, வேற நல்லது, முயற்சி பண்ணிட்டே இருங்க. ஏன்னா இப்ப நமக்கு என்ன வேணும்னு நான் நினைக்கிறேன்னா, நாம் ஒரு நேரத்தை கொடுத்து உங்களோட பேசுற பொழுது ஹலோ ஹலோ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, உங்கள பல பேர் வந்து பத்திரிகையாளர்களா வரலாம், ஊடகவியலாளர்களா வரலாம், இல்ல வராம போகலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா நாம ஒரு 40 நிமிஷமோ 1 மணி நேரமோ உங்களோட இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த நேரம் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி என்னவா இருக்கணும்? பயனுள்ளதா இருக்கணும். இல்லைன்னா 2 பேருக்கும் நேரம் வீணது. ஒரு அரங்கத்துல வந்து நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம், நம்ம ஒரு வேலையில இருக்கோம். இன்றைக்கு சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கு, ஏராளமான செய்திகள் வந்து குவிஞ்சிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 140 இருந்து 160 செய்திகளை என்னுடைய குழு கொடுக்கணும். அத்தனை செய்திகளையும் நான் பார்க்கணும். அதை எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களெல்லாம் பார்த்துட்டு போனா எனக்கு ஒரு மகிழ்ச்சி தரன்ற ஒரு எண்ணத்தால தான் வரேன். வேற எந்த காரணமும் இங்க வந்ததுக்கு இல்லை. அந்த ஒரு 40 நிமிடத்தை நீங்களும் நானும் சிறப்பா பயன்படுத்திட்டோம்னா ரொம்ப சந்தோஷமா இங்க இருந்து போறப்ப என்ன வரும்? உங்க கல்லூரி மீது, உங்கள் துறையின் மீது, உங்கள் மீது எனக்கு ஒரு பெருமிதம் கிடைக்கும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அடுத்த முறை யாராவது கூப்பிட்டாங்கன்னா வேற ஏதாவது காரணம் சொல்லிட்டு நம்ம தவிர்த்து விடுவோம். நீங்கள் இந்த கல்லூரியினுடைய முகம், இந்த துறையினுடைய முகம் என்பதை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நான் ஊடகத்தினுடைய முகம், நான் வேலை செய்யக்கூடிய நிறுவனத்தினுடைய முகம். நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள், நான் செய்யக்கூடிய செயல் எல்லாமே எங்கேயும் போய் எதிரொலிக்கும். நான் வேலை செய்யக்கூடிய நிறுவனத்தையும் போய் சேரும். நான் எவ்வளவு சிறப்பா இருக்கணும், என் நிறுவனத்துக்கு பெருமை, நிறுவனம் சிறப்பா இருப்பது எனக்கு பெருமை. தமிழ்ல வந்து தினமணியும் இந்து தமிழ் திசை மட்டும்தான் நடுப்பக்க கட்டுரைகளை வெளியிடக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கு. மற்றவர்கள்ட்ட அது இல்லை. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, செய்திகளை கடந்து செய்தி தொடர்பான விஷயங்கள், கூடுதலான தகவல்களை எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்ன்றதுதான். ஏன்னா குறிப்பா மாணவர்களே நிறைய பேர், தமிழ் படித்த மாணவர்கள் பல பேர் வந்து என்னட்ட
இன்டர்ன்ஷிப் கேட்டு வருகிற பொழுது அவர்கள் மொழி மீதான அக்கறை என்பது அவர்களுக்கு சில நேரங்கள் இல்லைன்றப்போ என்ன பண்ண வேண்டியிருக்கு, நாம் அவர்களை பயன்படுத்துவதில், அவர்களுக்கு வாய்ப்பு தருவதில் நிறைய சிக்கல் வருது. முதல்ல பேசுறதுன்றதுதான் மிக முக்கியம். நாளைக்கு எந்த இடத்துல ஒரு நேர்காணல், இங்க வேலைக்கு யாராவது என்ன நிறைய பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தருகிற பொழுது நேர்காணல்ல அவங்க படிப்பு மீதி எல்லாம் ரெண்டாவது தான். அவங்க எப்படி நம்மோட பேசுறாங்க. மிக சமீபத்துல வேற ஒரு பெரிய ஊடக நிறுவனத்துல இருந்து உங்களை மாதிரி ஒரு பெண்மணி வேலை கேட்டு வந்தாங்க. நம்ம எந்த கேள்வி கேட்டாலும் என்னை எப்படியாவது இங்க வேலைக்கு எடுத்தாகணும்ன்ற மாதிரியான ஒரு விதமாக அவர்கள் பேசுகிற போது அவர்களுக்கு அந்த வேலை வாய்ப்பை நம்மளால மறுக்கவே முடியல. இது இப்படி பண்ணுவீங்களா? இல்ல நான் அப்படி பண்ணிடுவேன், இதை செய்வேன், நான் ஏற்கனவே இதெல்லாம் செஞ்சிருக்கேன். அப்போ நீங்க மாணவர்களா இருக்கக்கூடியவர்கள், நீங்க முதலாண்டு மாணவர்கள் இருக்கலாம், 2வது ஆண்டு இருக்கலாம், 3வது ஆண்டு இருக்கலாம். இதுல பல பேர் இளங்கலை முடித்த உடனே வேலைக்கு போக வேண்டிய தேவை இருக்கலாம், முதுகலை படிக்காம இருக்கலாம், இல்ல படிச்சுட்டே வேலைக்கு போயிட்டே படிக்கலாம். உங்களுக்கான இவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த கல்லூரி நிர்வாகமும் உங்களுடைய துறை தலைவரும் துறை பேராசிரியரும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு என்னன்னா, நாமளே பேசிட்டு இருக்கோம், இந்த பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். வெளியில இருந்து பேசக்கூடியவங்கள்ட்ட இவங்க எப்படி பேசுறாங்க, அவங்கள்ட்ட இவங்க என்ன கத்துக்கிறாங்கன்றதுதான். செய்தியை செப்பனிடுதல் என்பது ஒரு வாய்ப்பு, அது ஒரு தலைப்பு, அதுவே இல்லை. ஆனா நம்ம அந்த தலைப்புக்குள்ளேயே நம்ம எவ்வளவு தயாரா இருக்க முடியும்? முதல் விஷயம், இந்த தலைப்பு பெரும்பாலும் மற்ற ஊடகங்கள்ல தலைப்பு செய்தியாக வராது. ஏன் வராதுன்னா, இதனால நாட்டுக்கோ வாசகர்களுக்கோ மிக பெரிய அளவில் சென்று சேரக்கூடிய ஒரு விஷயம் இல்லைன்றதுதான் அந்தந்த ஊடகத்தினுடைய கொள்கை. ஏன்னா நேற்றைக்கு இஸ்ரேல் பகுதியில் பாலஸ்தீன தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலை முறியடிக்க இஸ்ரேல் பதிலடின்னு வந்த உடனே நேற்று என்னுடைய அலுவலகத்துக்கு நிறைய போன், காலையில மெயில், லெட்டர். பாலஸ்தீனிய தீவிரவாதிகள் வார்த்தையை நீங்க எப்படி பயன்படுத்தலாம்? அந்த வாசகர்களுடைய கருத்துக்கு நாங்க மரியாதை கொடுக்கணும். நாங்க அவங்களை கூப்பிட்டு அழைச்சு, எப்ப இந்தியாவினுடைய கொள்கை என்ன, ஒரு நாட்டோட கொள்கை தான் நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகத்தினுடைய கொள்கைகளாக பெரும்பகுதி இருக்க முடியும். ஏன்னா இது இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையை போல ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கு. அமெரிக்கா இஸ்ரேலை ஆதரிக்கிறது, இன்றைக்கு சவுதி அரேபியா இஸ்ரேலை எதிர்க்கிறது. அவருடைய எல்லா உறவுகளையும் துண்டிப்பதனுடைய பின்புலத்தில் பல்வேறு விதமான காரண காரியங்கள் இருக்கும். நாம் செய்திகளை முதலில் படிக்க ஆரம்பிக்கிற பொழுதுதான் செய்திகளை செப்பனிடவும் செய்திகளை சீராக நம்ம தருவதற்கான வாய்ப்புகள் நமக்கு உருவாகும். செய்திகளை நீங்க ஊடகத்துறை வேலைக்கு மட்டும் இல்லை, எந்த வேலைக்கு இருந்தாலும் செய்திகளை படிக்கணும். ஒரு நாள் பொழுதுல குறைந்தபட்சம் 15-20 நிமிடங்களாவது நம்ம செய்திகளை படித்தால் மட்டும்தான் நம்மால என்ன பண்ண முடியும். நீங்க படிக்கக்கூடிய செய்திகள் பெரும்பாலும் செப்பனிடப்பட்டுத்தான் அச்சுக்கு சென்று அல்லது இணையத்துக்கு சென்று அல்லது காட்சி ஊடகத்துக்கு சென்று வருது. இந்த செய்தி ஊடகங்கள், காட்சி ஊடகத்துக்கும் அச்சு ஊடகத்துக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? யார் சொல்ல முடியும்? காட்சி ஊடகம்னா என்ன? எதெல்லாம் காட்சி ஊடகங்கள்? காட்சி ஊடகங்கள் சிலரோட பேர் சொல்லலாம், யார் வேணா. காட்சி ஊடகங்கள் இன்னைக்கு செய்தி தரக்கூடிய காட்சி ஊடகங்களுடைய பேரை சொல்லலாம். சன் டிவி, பாலிமர், புதிய தலைமுறை, கேட்கல, மக்கள் தொலைக்காட்சி, நியூஸ் 18 தமிழ், விஜய் டிவியா? அவங்க எப்ப செய்தி கொடுக்கறாங்க கண்ணு? அடுத்து சத்தியம் தொலைக்காட்சி, ஜெயா நியூஸ், தந்தி தொலைக்காட்சி, பொதிகை, சரியா? அச்சு ஊடகங்கள்லாம் இதெல்லாம் இங்க நீங்க தான் மெயினா சொல்ல வாங்க. அச்சு ஊடகங்கள்லாம் என்னென்ன இருக்கு? ஆளுக்கு ஒண்ணு சொல்லிட்டே வாங்க. நீங்களா இறுதி ஆண்டா? அதுலயே சந்தேகம் வந்திருக்கா? சொல்லுங்க, ஆளுக்கு ஒரு அச்சு ஊடகம் சொல்லுங்க. தினமலர், தினத்தந்தி, மாலை முரசு, இந்து, மாலை மலர், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, தினகரன், தி இந்து, வேற சிறுவர் மலர், வேற வார மலர், அப்புறம் சொல்லுங்க. அதெல்லாம் செய்திகளை கொடுக்கக்கூடியது
ஊடகங்கள். வேற தினமலர். சரியா? இன்னைக்கு ஒரு செய்தியை இங்க வச்சிருக்காங்க. நம்முடைய இங்க பேராசிரியர் பெருமக்கள் நாம இதை தொடர்பா பேசுறன்றதால வச்சிருக்காங்க. அந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன? சீன செயல்களுக்கு மத்திய அரசு தடை. செயலிகள்லாம் என்ன மாதிரி? அதனால ஏதோ செயலிகள்ன்றாங்களே அப்படின்னா என்ன? எப்படி செயலிகள் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க? உங்களை எவ்வளவு பேருக்கு உங்களுடைய அலைபேசியில், உங்க அலைபேசியில எத்தனை செயலிகள் வச்சிருக்கீங்க? சரி, இன்றைக்கு வரக்கூடிய நாளிதழ்கள்ல ஹிந்து தமிழ் திசை, தினமணி போன்றவை பெரும்பாலும் மொழி கலப்பில்லாத தலைப்பு செய்திகளை வெளியிடுகின்றனர். இன்றைக்கு தினத்தந்தியோ தினமலரோ அவர்கள் எந்த விதமான வரையறைகளை இல்லாமல் ஆங்கில கலப்பு மட்டுமல்ல, பயன்படுத்தாத புதிய புதிய டமால் டுமால் டிமில் டமால்னா கூட தலைப்புகளாக வருது. அப்போ ஒரு நல்ல மொழி தெரிந்த, மொழி அறிவு கொண்ட, இலக்கிய பின்புலமும் மொழியை படித்தவர்கள் நீங்க எல்லாம் பொறுப்பு குறப்ப எப்படி இருக்கும்? இந்த மாதிரிதான் செயலிகளுக்கு மத்திய அரசு தடை. அப்போ ஒரு செய்திக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமா இல்லையா? மகளிர் உரிமை தொகைன்றது எதனால கொடுக்கறாங்க? எந்தெந்த மாநிலம் தராங்க? தமிழ்நாடு. வேற புரியுதா உங்களுக்கு? இன்னொரு மாநிலமும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க செய்திகளை கடந்து போய்விட்டதால உங்க கவனத்துக்கு அது வரல. கர்நாடகத்திலும் மகளிர் உரிமை தொகையை இப்போ ஆட்சி மாற்றம் நடந்தவன தராங்க. எங்களுக்கெல்லாம் கொடுக்கவே இல்லையா சார்? இப்ப சரி, கல்லூரி மாணவிகளுக்கு ஏதாவது ஒரு மாதந்தோறும் பணம் கொடுக்கலாங்க. அந்த திட்டம் பேர் என்ன? உங்களுக்குதான் கணக்குல தெரிஞ்சிருக்கு. கரெக்டா? இங்க எத்தனை பேருக்கு அந்த புதுமை பெண் திட்டத்துல பைசா வருது? ஓ, ஏன் புதுமை பெண் திட்டம்னா என்ன அர்த்தம்? யாருக்கு தெரியும் அந்த திட்டம் பத்தி? சொல்லுங்க. ஏன் கொடுக்கணும் அதை? தமிழ்லயே படிச்சாங்க அப்படின்னா நிறைய பேர் கொஞ்சம் ஏழையா தான் இருப்பாங்க. அவங்க மேல் படிப்பு வசதி இல்லாம இருக்கலாம். அதுக்காக அவங்களை ஊக்குவிக்கிற விதமா தமிழ் படிச்சா ஏழைகள் தான் தமிழ் படிக்கிறதா இருக்கா? இல்ல, இது ஒரு உரையாடல். நான் இல்ல கண்ணா, அவங்களை நான் பாராட்டுறேன், அவங்கள நான் குறை சொல்லல. நான் ஒருத்தவங்களோட பேசுறதுக்காக விரும்புறேன். சரியா? அதுதான் காரணமே தவிர ஏழைகள் மட்டும் தமிழ். இன்னொரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு நீட்ல அரசு பள்ளி மாணவர்களுக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு இருக்கு? 7.5. பிரமாதம். அதனால என்ன இருக்கு? அரசு பள்ளிக்கூடத்துல படிச்சாதான் மருத்துவத்தை பெரிய மதிப்பெண் எடுக்கலாம், படிக்க கூட முடியும்ன்றது. இது எல்லாமே சமூக நீதிகளுக்காக ஒவ்வொரு காலகட்டங்களையும் ஒவ்வொரு அரசு உருவாக்கக்கூடிய திட்டங்கள். அப்படித்தான் புதுமை பெண் என்ற திட்டமோ, இப்ப நான் முதல்வன்லாம் இங்க நீங்க எல்லாம் கூட போறீங்களான்னு தெரியல, அதுக்கான வகுப்பு, அது மாதிரி விஷயங்களுக்கு நிறைய விஷயங்கள் அரசாங்கம் முயற்சிக்குது. அதுல பல விஷயங்கள் பலன் தருது, சிலது பலன் தராமலையும் போகுது. சரியா? இப்போ நம்ம அடுத்து திரும்ப என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க போனாலும் எங்க போய் நிக்கணும்? இப்ப நானு எங்க போய் நிக்கணும்? ஸ்டேஜ்ல போய் நிக்கணும். வேற ரொம்ப தெளிவான பிள்ளைங்க எல்லாம் இங்க இருக்கு கண்ணுங்களா. எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியா இருக்குது. ஒரு பேராசிரியர், உங்க துறை தலைவர் அம்மா சொல்லுவாங்க, சார் என்ன சார் நீங்க போய் பசங்களோட உட்கார்ந்து விளையாடிட்டு இருக்கீங்க, நீங்க செய்தியை செப்பனிடுதல் பேசாம நீங்க வேற வேற விஷயம் போயிட்டு இருக்கீங்களேன்னு ஒரு கேள்வி வரலாம். தயவு செய்து நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான நோக்கமே என்னன்னா, செய்திகளை முதல்ல படிங்க. உங்களுக்கு அடுத்த பயிலரங்கம் என்பதை இப்படி அரங்க முறையில் இல்லாமல் நாம் வகுப்பறைக்குள் பேசுவதை நான் கூடுதலாக விரும்புறேன். அப்ப என்ன பண்ணுவோம்? உங்களுக்காக சில பயிற்சிகளை கொடுப்போம். சில குறியீட்டு வார்த்தைகளை மட்டும் கொடுத்துட்டு, இல்ல நாம சொல்ல சொல்ல செய்திகளை உங்களை எழுத சொல்லுவோம். இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே என்ன பண்ணணும்? தாளையும் எழுதுகோலையும் கையில வச்சுட்டு நாம ஒரு செய்தியை சொல்லுவோம். இன்று ஈவேரா பெரியார் சாலையில் அண்ணா நினைவுகளை பக்க அருகில் காய்கறி ஏற்றி வந்த
காய்கறி இருசக்கர வாகனத்தில் காய்கறி ஏற்றி வந்தவர் அதிக பளு ஏற்றிக்கொண்டு தலைக்கவசம் அணியாத காரணத்தினால் காவலர்களால் மடக்கப்பட்டு அபராதம் விதிக்கப்பட்டதுன்றத நீங்க யார் யாரு எப்படி செய்தியா எழுத போறீங்கன்ற ஒரு பயிற்சியை நம்ம கொடுக்கணும். கொடுத்து அதை திருத்துறது தான் உண்மையாகவே நமக்கு செய்தியை செப்பனிடவோ செய்தியை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கோ காரணமா இருக்கும். இது ஒரு அறிமுக வகுப்பாக இந்த வகுப்பை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். உங்களை நான் அறிமுகப்படுத்திக்கிறதுக்கும் என்ன நீங்க அறிமுகமாகிறதுக்கான வகுப்பா தான் இதை பயன்படுத்திக்கிறது நான் நினைக்கிறேன். அதனால உங்க எல்லாருக்கும் நான் வைக்கக்கூடிய முதல் வேண்டுகோள் என்ன, இவ்வளவு நேரம் நான் திரும்ப திரும்ப சொன்ன ஒரு விஷயம் என்ன, செய்திகளை வாசிக்கவும். தயவு செய்து நான் என்ன சொல்றேன்னா, யாரோ ஒரு பிள்ளைகளாவது ஏதோ ஒரு பத்திரிகையோ டெய்லி ஒரு நாளிதழ் வாங்கின்னு வந்து வகுப்பறைகளில் ஒரு 5 நிமிடங்களாவது நீங்க வாசிக்கணும். உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களையாவது நீங்கள் வாசிக்கக்கூடிய பழக்கத்தை தயவு செய்து உருவாக்குங்க. இது மிக முக்கியமானது. இன்னொன்னு, இன்னைக்கு செய்தித்தாள் வாசிப்பு என்பது எந்த அளவுக்கு இன்னைக்கு குறைந்தபட்சம் 1 GB குறைவில்லாம யூஸ் பண்றவங்க இங்க யாரு? ஒரு டேட்டாவை 1 GB குறைவா பயன்படுத்தக்கூடியவங்க யாரு இங்க? இருப்பா யார் அது 1 GB குறைவா? உங்க பேரு? நல்லது. நீங்கம்மா? இந்த பக்கம் யாரு? சரியா? ஆக நாம டேட்டாவை இன்னைக்கு அதனாலதான் இன்னைக்கு எல்லாருமே குறைந்தது 1.5 GB டேட்டாவுக்கு குறைவா யாருமே பயன்படுத்துறது இல்லை. தயவு செய்து இணையத்தில் என்னென்னவோ நேரங்களை தரக்கூடியதில் செய்திகளை வாசிக்கவும், செய்திகளை கேளுங்க. நாளைக்கு யாராவது ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்காக வருகிற பொழுது உங்களை திடீர்னு அவங்க ஆப்கானிஸ்தான் பத்தியும் கேட்பாங்க. தாலிபான்கள் ஆட்சி எங்க நடக்குது? நமக்கு எந்த கேள்விகளும் எங்கிருந்தும் வரலாம். உங்களுடைய வட்டாட்சியர் பேர் கூட திடீர்னு கேட்பாங்க. வட்டாட்சியர்னா யார்? அவரு வட்டாட்சியர் என்ற பதவி யாரு? வட்டாட்சியர் யாரு? ஓ, விஏஓ பேர் வட்டாட்சியர். நல்லது. வேற வேற வாய்ப்புகள்? சப் கலெக்டர் பேர் வட்டாட்சியர். வேற வேற யாருக்கு தெரியும்? முயற்சிக்கலாம், தப்பு இல்லை. நான் உண்மையிலே ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். இது எதையுமே நான் கேலியாவோ கிண்டலாவோ குறையாவோ நினைக்கவே போறதில்லை. ஏன்னா அப்படியான ஒரு விளையாட்டு இல்லை. இது சரியான பதங்களை நாம் தெரிந்து கொள்கிறோம்ன்றதுக்கான முயற்சி தான். வட்டாட்சியர்னா ஒரு விஏஓன்னு ஒருத்தவங்க சப் கலெக்டர். அடுத்து வட்டாட்சியர்னா யாரு? பிடிஓ. வேற கவர்னர். கவர்னர் காதுல மட்டும் விழுந்தது ஒரு தனியா கூட்டிட்டு போயிடுவாங்க. சரியா? அதனால இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வெளியே போட்டுறாதீங்கப்பா. சரியா? வட்டாட்சியர் என்பவர்களை நாம் ஒரு வட்டத்துக்கு ஆட்சியராக இருக்கக்கூடியவர், வருவாய்த்துறையினுடைய மிக முக்கியமான ஒரு பொறுப்புல இருப்பவர். நாம பெரும்பாலும் அவரை தாசில்தார் என்ற பெயர்ல தான் நம்ம இன்னும் தெரிஞ்சு வச்சிருக்கோம். இங்க இருக்கக்கூடிய ஒரு அன்பு தம்பி அவரை டெப்டி கலெக்டர் வரை, இங்க இருக்கக்கூடிய ஒரு அருமை தங்கை அவரை டெப்டி கலெக்டர் உயர்த்திட்டாங்க. இன்னொருத்தர் கிராம நிர்வாக அலுவலர் கூடிய விஏஓ லெவலுக்கு அவரை பணி இறக்கம் செய்து விட்டார். ஒரு செய்திகளை எழுதுகின்ற பொழுது இது போன்ற கோளாறுகள் நிறைய நடக்கும். காவல்துறை அதிகாரிகள்ல உதவி ஆணையர் என்பதற்கும் துணை ஆணையர் என்பதற்கும் இணை ஆணையர் என்பதற்கும் வித்தியாசமே தெரியாமல் பல நிருபர்கள் இன்றைக்கும் இணை ஆணையரை துணை ஆணையராகவும் உதவி ஆணையரை கூடுதல் ஆணையராகவும் அவருடைய பொறுப்பு நிலைகளை மாற்றுகிற பொழுது, இங்க இறுதி ஆண்டு இளங்கலை படிக்கக்கூடிய ஒரு குழந்தைய நீங்க முதலாண்டான்னு கேட்டா என்ன ஆகும்? நீங்க தான் முதலாண்டான்னு ஒண்ணு வரும். இல்ல நான் இறுதி ஆண்டு, அதுவும் நான் ஃபைனல் இயர், இன்னொரு 3 மாசத்துல படிச்சு முடிச்சுட்டு போறேன்ற மாதிரி அரசு நிலைகளிலும் ஒவ்வொரு பொறுப்புகள் இருக்கக்கூடியவர்களுடைய பணி நிலைகளை தெரிந்து எழுதுவது கூட செய்தியை முறையாக தரக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த செய்தி செப்பனிடுதல் என்பது உண்மையிலேயே ஒரு தனி பாடமாகவும் பயிற்சியாகவும் நடத்த வேண்டிய ஒரு பெரிய விஷயம் இது. அடுத்த முறை ஒருவேளை இதே மாணவர்களை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தால் ஒரு சின்ன தேர்வு போன்ற ஒரு பயிற்சி முறையை நாம் செய்யணும். இப்ப நான் வந்துதான் பண்ணணும்னு கூட கிடையாது. ஒருவேளை நீங்க விரும்புனீங்கன்னா
இது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு என்றால் ஒரு பக்கத்துக்கு நீங்க ஒரு பக்கம் கூட இல்ல 60 வார்த்தைகளுக்கு ஏதேனும் ஒரு செய்தியை நீங்க எழுதி ஒரு போட்டோ எடுத்து மேமுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புனா எனக்கு அனுப்புனாங்கன்னா கூட நான் திருத்தி மதிப்பெண்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் வழங்குவதற்கான நேரத்தை நான் தரேன். இதெல்லாம் உண்மையிலேயே நான் என்ன மாட்டிக்கிற விஷயம். இது நானே என்னுடைய நேரத்தை கொடுத்துறேன், உங்களுக்கான ஒரு வாய்ப்பு தரேன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். கடை விரித்தேன், யாருக்கு தெரியும்? யார் சொன்னது? கொள்வார் இல்லை. கடை விரித்தேன், ஓ பெரியவங்க சொன்னாங்க. சரி, சரியா? நாம ஒரு பொருள் நமக்கு கிடைக்கிறதோ, இப்ப நேற்றுக்கு பேசின அந்த மோ கணேசன் எப்படி பேசியிருந்தார்? நம்முடைய அன்பு தம்பி தான் அவர் நிறைய போராடி 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 ஜெயிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள். கவிஞர் முருகேஷ் எங்களுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடியவர், அவர் நிறைய விருதுகளை வாங்கியவர், மிகவும் சிறந்த கவிஞர். ஆக சிறந்த மனிதர்களே அதே மாதிரி தமிழ்நாட்டில் தபால் துறை தொடர்பாக, அஞ்சல் அட்டைகளை தொடர்பாக எந்த கேள்விக்கும் எந்த நேரத்திலும் பதில் சொல்லக்கூடிய பேராசிரியர் நம்முடைய ஜெய் சக்திவேல் சார் நாளைக்கு வராரு. புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் அவரை கூப்பிட்டது கூட தமிழ்நாட்டில் ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு அஞ்சல் அட்டைகள் விற்பனையாகிறது, பயன்படுகின்றன ஒரு தகவல் எனக்கு தேவைப்பட்டது. இவர் சென்னை பல்கலைக்கழகத்துடைய இதழியல் துறையில் இருக்காரு. ஆனா அவர் அதுல நிபுணத்துவம் பெற்றதால் அவரை நான் கூப்பிட்டு கேட்கிறேன். நான் அவரை கூப்பிட்டு கேட்டக்கான கேள்வி என்ன, ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு அஞ்சல் அட்டை தமிழகத்துல புழக்கத்துல இருக்கு, பயன்படுகிறது? அப்போ அவர் வகுப்பு எடுக்க ஆரம்பிக்கிறார். அஞ்சல் அட்டையில் 2 இருக்கிறது, மேகதூத்னு ஒரு அட்டை இருக்கு, 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தா உங்களுடைய நிறுவனத்தின் பெயர் போட்டு 5 லட்சம் அட்டைகளை வெளியிடுவார்கள். அது ஒரு மானிய விலை என்றதால 25 பைசாக்கு விற்குது. வழக்கமா இன்னொரு அஞ்சல் அட்டை 50 பைசா. ஒரு வருஷத்துக்கு குறைந்தபட்சம் 50 லட்சம் அஞ்சல் அட்டைகள் தமிழகத்தில் இன்றைக்கும் புழக்கத்தில் இருக்குன்னு ஒரு கூடுதலான தகவலை நம்முடைய பேராசிரியர் ஜெய் சக்திவேல் எனக்கு சொல்லித்தரார். நமக்கு ஒவ்வொரு தகவலும் ஒவ்வொரு விவரமும் நமக்கு ஏதேனும் ஒரு வகையில நம்முடைய இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த மூளை இருக்கு இல்லையா, நிறைய தகவல்களை சேகரித்துக் கொள்ளக்கூடிய தகவமைப்பை கொண்டது. நம்மள பல பேர் என்ன நினைக்கிறேன்னா அதை பயன்படுத்தவே வேண்டாம், நிறைய விவரங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாம். ஏன்னா ஒவ்வொரு வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் நாம் பெற வேண்டும் என்றால் கூடுதலான விவரங்கள் நமக்கு இருக்க ஏன்னா இன்னைக்கு நிறைய சவால்கள் இருக்கு. எனக்கு இப்போது 50 வயது ஆகிறது. ஒரு 30 ஆண்டு காலம் இதே துறையில வேலை பார்த்துட்டு வந்தாச்சு. நீங்கெல்லாம் எந்தெந்த நிறுவனத்துக்கு என்னென்ன நிலைகள்ல என்னென்ன சம்பளங்கள்ல வேலைக்கு போறீங்கன்றதை இன்னைக்கு பெரும்பாலும் தெரியாத நிலைமையில உங்களுக்கான ஒரு வாழ்க்கை வாய்ப்பை உருவாக்கத்தான் இது போன்ற பயிற்சி பட்டறைகள் இங்கே முன்னெடுக்கப்படுகிறது. நாம் அதை எல்லாத்தையும் பிடிச்சுக்கணும். நாளைக்கு இந்து தமிழ் திசை போனோமா, பாரதிய தமிழன் ஒரு ஆள் அங்க இருப்பார். சார் அன்னைக்கு ஒரு நாள் இங்க வந்தீங்களே சார், எனக்கு ஒரு 3 மாசம் இன்டர்ன்ஷிப் கிடைக்குமா சார்? இதை பயன்படுத்தி கொள்ளத்தான் உங்களை நீங்கள் எங்களை கூட்டிட்டு உங்களுக்கு அறிமுகப்படுத்துறாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. ஏன்னா உங்க பேராசிரியர்கள் சொல்லி தராததை வரக்கூடிய எந்த விருந்தினர்களாலும் சொல்லி தரவே முடியாது. நான் மீண்டும் சொல்றேன், இங்க இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் சொல்லி தராத ஒரு விஷயத்தை எந்த விருந்தினராலும் எந்த வெளியில இருந்து வரவங்களால உங்களுக்கு சொல்லி தரவே முடியாது. ஏன்னா அவங்க இதுல மாஸ்டர்ஸ், அவங்க தான் அதுல மிக சிறந்த நிபுணர்கள். அப்ப ஏன் எங்களெல்லாம் கூட்டிட்டு வராங்கன்னா இது ஒரு உபாயம், ஒரு வழிமுறை. இது ஓகே, ஒவ்வொரு பத்திரிகை அலுவலகத்துல இருந்து ஒவ்வொரு ஆளும் நம்ம கூப்பிட்டுட்டு வந்தோம்னா நாளைக்கு இந்த பிள்ளைங்க எங்கேயாவது போய் அவங்களை பார்க்கிற பொழுது அவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும், அவர்களை அறிமுகப்படுத்திக் கொள்வது என்பது எளிதாகும். ஒரு தயக்கம் உடையன்றதுக்காக தான் இது போன்ற நிகழ்ச்சிகளை தவிர சொல்லிக் கொடுப்பவர்கள் வித்தகர்கள் அவர்கள் என்ன உங்களை போல கத்துக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இல்லைன்ற ஏக்கம் தான் எனக்கு நிக்குதுங்க. நான் அடிக்கடி நினைச்சு பார்ப்பேன். ஏன்னா ஒரு கல்லூரி படிப்பு என்பது வாழ்க்கையில மிக முக்கியமானது. தமிழறிவு மணியன் என்று நான் மிக மதிக்கக்கூடிய ஒரு பேச்சாளர் எழுத்தாளர் இருக்கிறார். அவர் மாநில கல்லூரியை பற்றி அடிமனதின் சுவடுகள் ஒரு புத்தகம் எழுதியிருப்பார். அந்த புத்தகத்தை 10 முறை படித்திருப்பேன். இந்த மாநில கல்லூரிக்குள்ள போறப்பெல்லாம் அவ்வளோ ஒரு பெரிய இயக்கம் வரும், சே இந்த கல்லூரியில் நாம மாணவரா இல்லையே. என்னுடைய சொந்த தம்பி இதே கல்லூரியில் வணிகவியல் துறையில கொஞ்ச நாள் பேராசிரியரை வேலை பார்த்தார், இதே கல்லூரியில படிச்சாரு, இந்த கல்லூரியில் கொஞ்ச நாள் பேராசிரியராக இருந்தாரு. இன்றைக்கு ஆஸ்திரேலியாவில்
ஒரு தகவல் தொழில்நுட்ப கம்பெனியோட மிகப்பெரிய பொறுப்புல இருக்கேன். இந்த கல்லூரியில் ஏதோ ஒரு வகையில் நம்ம எல்லாருக்கும் தொடர்புகள் உண்டு. ஏன்னா இந்த கல்லூரியில இடம் கிடைக்கணும்னு ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு பேர் தவிக்கிறாங்கன்றதை நாங்க உணர்றோம். அந்த நேரத்துக்கு மட்டும்தான் இந்த கல்லூரியில யாரு கல்லூரி முதல்வர்ன்றதே எங்க ஞாபகத்துக்கு வரும், பரிந்துரைகளுக்கு கேட்கறதுக்காக. ஆக ஒரு நல்ல கல்லூரியில் உங்களுக்கு எல்லாம் ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த துறை, இந்த கல்லூரி, இந்த நிர்வாகம் நமக்கு தந்திருக்கிறது. நல்ல பேராசிரியர்கள், நிறைய வேலை வாய்ப்பு காத்து கொண்டிருக்கிறது. புத்தி இருக்கிறவர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கும். வெறும் பட்டங்களும் உங்களுடைய மதிப்பெண்கள் மட்டுமே உங்களுடைய வேலையை, உங்கள் வாழ்க்கையை தீர்மானிப்பது இல்லை. தயவு செய்து நம்ம எப்பவுமே சொல்லுவோம், இந்த நேரத்துல மகிழ்ச்சியா இருக்கிறது முக்கியம். அதே நேரத்தில் நம்முடைய இலக்கு என்னன்றதை தெரிந்து கொள்ளனா, நான் மிக சமீபத்தில் என்னுடைய குழு நண்பர்கள்ட்ட பேசினதை மட்டும் சொல்லிட்டு நிறைவு செல்றேன். 45 வயதுக்குள் நீங்கள் தேவைப்படக்கூடிய பொருளை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கான காலகட்டங்கள் எப்படி இருக்குன்னா, நாமோ ஒரு 45 வயதுக்குள்ள நமக்கு தேவையான சம்பாத்தியங்களை, தேவையான வாழ்க்கை இலக்குகளை அடைவது என்பதுதான் நமக்கு மீது இருக்கக்கூடிய காலகட்டங்களை ஓரளவுக்கு நம்ம விருப்பம் போல இருக்க முடியும். பல பேர் இன்றைக்கு அந்தந்த காலங்களை இழந்து விட்டு பின்னாடி இருக்கக்கூடிய காலங்கள்ல போராடுகிற பொழுது அந்த வாழ்க்கை என்பது பெரும் போராட்டமா இருக்கு. இன்றைக்கு எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கணும், விளையாடணும், சந்தோஷமா இருக்கணும், எல்லாம் ரொம்ப முக்கியம். ஆனால் உங்க இலக்குகளை மறந்து விட்டு, நம்ம கூட யாரு கேலி கிண்டல் பண்ணி நம்மள ரொம்ப விளையாட்டு காட்டணும், அவன் உள்ளுக்குள்ள ரொம்ப தெளிவா இருந்துட்டு ஒரு திட்டத்தை போட்டுட்டு போயிட்டு இருப்பான். நாம எந்த இடத்திலும் வாய்ப்புகளை தவறவிட்ட மனிதர்களாக தயவு செய்து இருந்துடாதீங்க. கிட்டத்தட்ட இங்க இருக்கக்கூடிய அத்தனை மாணவர்களும் என்னுடைய மகன் மகள் வயதுக்கு இணையானவர்கள் தான். நான் ஒரு தகப்பனாகவே இதை ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். நாம இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வெற்றியாளர்களாக மாறணும், பிறருக்கு பயனுள்ளவர்களாக மாறணும். இந்த மொழியை காப்பாற்றக்கூடியவர்களாகவும் நீங்கள் இருக்க வேண்டும். இந்த மொழியை ஏன் தமிழ் துறையினா வரும்னா, இந்த தமிழ் இல்லைன்னா இன்னைக்கு உள்ளபடி இந்த உடை எனக்கு இல்லை, உணவு இல்லை, இந்த பொறுப்பு எனக்கு இல்லை, இந்த வாய்ப்பு எனக்கு இல்லை. ஒரு மொழி இத்தனையும் எனக்கு கொடுத்திருக்கிற பொழுது நான் அதற்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு முகமாகத்தான் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்துறேன். நீங்களும் இது போன்று பல இடங்களுக்கு சென்று பலருக்கு வாய்ப்புகளையும் வழிகாட்ட தரக்கூடிய மாணவர்களாக நீங்கள் சிறந்து விளங்க வேண்டும். 10 நிமிஷம் உங்க கேள்விகளுக்கு காத்துட்டு இருப்பேன். கேள்வி கேட்டா சந்தோஷமா கிளம்புவேன், இல்லைனாலும் ஓடி போயிட்டே இருப்பேன். நன்றி, வணக்கம். வேலை கொடுப்பீங்களா, கேள்வி கேட்கலாம். உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கேட்கலாம், எந்த வேலைக்கு எவ்வளவு சம்பளம் தருவாங்கன்னு கேட்கலாம். பத்திரிகை துறையில இருந்தா எல்லா அமைச்சர்களை போய் பார்த்தலாம், நடிகர்கள் எல்லாம் போய் பார்த்தலாமான்னு கேட்கலாம். சினிமாவுக்கு ஏன் நீங்க போகணும்னு கேட்கலாம். என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். வணக்கம், என்னோட பெயர் மணிமொழி, 2ஆம் ஆண்டு படிக்கிறேன். நீங்க இது மாதிரி கல்லூரிக்கு போகலன்னு சொன்னீங்க ஐயா. என்ன துறையில சார்ந்து நீங்க வந்தீங்க ஐயா? உங்களோட முதல் அனுபவம் எப்படி இருந்துச்சு இந்த துறையில? ரொம்ப அடிப்படை என்னன்னா, முதல்ல நிறைய நான் வாசிப்பாளர், நான் ஒரு நல்ல வாசகனா என்ன, என்னுடைய அப்பா வாங்கிட்டு வந்த புத்தகங்கள் நான் முதல்ல வாசிக்கிறவனா அடையாளம் காட்டுச்சு. வாசிக்கிற பொழுது அன்னைக்கு கோகுலம்னு ஒரு சின்ன பத்திரிகை வந்திருந்தது, குழந்தைகளுக்கான பத்திரிகை. அது அந்த கோகுலம் பத்திரிகை எனக்கு மிகப்பெரிய ஆர்வத்தை தூண்டியது. என்னுடைய வகுப்பில் என்னுடைய வகுப்பு தோழர் பசுபதி என்றவர் கையெழுத்து ரொம்ப பிரமாதமா இருக்கும். என் கையெழுத்து இன்னமும் கிறுக்கலா தான் இருக்கும். நான் சொல்லுவேன், அவர் எழுதுவார். அப்படி நாங்க 5ஆம் வகுப்புல இலக்கிய மலர்னு ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சோம். நான் 10வது வரை அரசு உயர்நிலைப் பள்ளி மாநில படிச்சேன். 1988 நாங்க 10வது 59 பேர் தேர்வு எழுதணும், 3 பேர் தேர்வானோம். அதுல 3வது நம்பர் வெறும் 272 மதிப்பெண் பெற்று நான் தேர்வானேன். சரியா? 59 பேர்ல 3 பேர் தான் தேர்ச்சி அடைஞ்சோம், மீதி எல்லாரும் வாய்ப்பு இழந்தவர்களாக இருந்தார்கள். 11வது 12வது நான் சென்னையில படிக்க வந்தேன். சென்னையில நான் படிச்சது தொழில் முறை பயிற்சி, வொகேஷனல் கோர்ஸ் கூடிய ஆட்டோமொபைல் டெக்னாலஜின்னு ஒரு படிப்பு தான் நான் படித்தேன். மொழி சார்ந்து படிக்கிற வாய்ப்பு இல்லை, படிக்கல. அப்போ நாங்க சுடரொளின்னு ஒரு பத்திரிகையை ஒரு 8 நண்பர்கள் சேர்ந்து, கலைத்தாழ நண்பர்கள்னு கையெழுத்து பத்திரிகையில இருந்து அந்த கையில எழுதி ஜெராக்ஸ் எடுக்கிற பத்திரிகையா மாத்தணும். ஒரு துறை மீதான ஈடுபாடும் இந்த மொழி மீதான இதுதான் இன்றைக்கு கிட்டத்தட்ட ₹1,00,000 மேல சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தியது.
அந்த மொழி மீதான இது. இன்னொன்று, நாம எதுவா நினைக்கிறோமோ அதுவா ஆகணும்ன்றது வந்து பல நேரங்கள்ல உண்மை. நம்ம எது பின்னாடியே ஓடிட்டு இருந்தோமோ அது பின்னாடி. இங்க என்ன பிரச்சனைனா, நம்ம எது பின்னாடி ஓடுறதுன்னு நமக்கு தெரியல, எது பின்னாடியே ஓடுறோம். கடைசியில வந்து திரும்பி திரும்பி அது ஒரு சலிப்பை ஏற்படுது. அதனால உங்க இலக்குகளை நீங்கள் நிர்ணயிப்பது என்பது முக்கியன்றதுக்கு தான் இவ்வளத்தையும் சொல்றேன். நன்றிமா. முதல்ல வந்து அது நாளிதழாகட்டும், பருவதழாகட்டும், தொலைக்காட்சி ஆகட்டும், இணையத்துல படிக்கிறதோ முதல்ல படிக்க ஆரம்பிங்க. நான் அரும்பாக்கத்துக்குள்ளேயோ அண்ணா நகரை தாண்டினா தான் இந்த இடத்துக்கு வர முடியும். முதல்ல இங்க வருவோம், படிப்போம், நமக்கு ஒரு தெளிவு இருக்கும். உதாரணத்துக்கு நான் வந்து எனக்கு சினிமாவோ விளையாட்டு செய்திகளோ எனக்கு பெருசா தெரியாது. இன்னைக்கு வரை எனக்கு இப்போ வேர்ல்டு கப் நடந்தானே யார் யார் விளையாடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதாக கேட்பனே தவிர எனக்கா தெரியாது. திடீர்னு அன்னைக்கு இரவு ஒருத்தர் ஃபோன் பண்றாரு, பாரதி விராட் கோலி நல்ல போட்டோ இருக்குமா, இன்னைக்கு யார் போய் எடுத்தது நம்ம ஆளு, நல்ல படம் என்ன. திடீர்னு அந்த நேரம் ராத்திரி ஒரு 10 மணிக்கு கேட்டிருப்பாரு, 9:10 மணிக்கு. என்னைக்கு போன சனி, இந்த 2-3 நாள் முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி. அது விராட் கோலின்ற ஒரு படத்தை ஏண்டா திடீர்னு கேட்கறாங்கன்றப்போ அப்போ நம்முடைய புத்தி வீழ்ச்சிக்கும். ஓஹோ, இன்னைக்கு தலைவன் தான் இன்னைக்கு நிறைய வழக்கமா தோனின்னு வாங்க, இன்னைக்கு விராட் கோலின்றாலே நிறைய விளையாடி இருக்காரு. ஆக நம்ம ஒரு வேலைக்குள்ள ஒரு நாளிதழ் படிக்க வருகிற பொழுது நம்ம எதை படிக்கிறதுன்ற விஷயங்கள் வரும். தயவுசெய்து தலையங்கத்தையும் நடுப்பக்க கற்றையும் கூடுதலாக படிங்க. என்னால பரிந்துரைன்னு சொல்லக்கூடியது முதல்ல படிக்க ஆரம்பிங்க. எல்லாருமே ஒரு நாளிதழுடைய தலையங்கத்தையும் நடுப்பக்க கற்றையும் தயவு செய்து கூடுதலாக படிங்க. வேற வேற கேள்வி இல்லையா? சொல்லுங்கம்மா. மாற்றுத்திறனாளிகளுக்கு இதன் மூலமா எதனா செய்தி அவங்க மீடியாவில் போறதுக்கு முன்னாடி என்னென்ன வழிமுறைகள் இருக்கா ஐயா? நிறைய இருக்கு. முதல்ல வந்து நான் அத்தனை பேருக்குமே நான் ஒரு விஷயம் சொல்றேன். நீங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான வழி என்பதை விட இது முயற்சியாளர்களுக்கான வழிதான் இது. ஏன்னா அதுல பெரிய வித்தியாசங்கள் எதுவுமே காண்றது இல்லை. நீங்க எழுதுறதையும் நீங்க பேசுறதும் நீங்க சிந்திக்கிறது தான் உங்களுக்கான வாய்ப்புகள் உருவாக்க முடியும். அதனால வந்து மாற்றுத்திறனாளிகளாக ஒருத்தவங்க இருக்கிறது எந்த வகையிலும் ஊடகத்துறையில ஜெயிக்கிறதுக்கு தடை இல்லை. நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க வந்து தயாராகும். திரும்ப சொல்றேன், நீங்க என்ன பண்ணணும்னா, நான் உங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், நாம வந்து இது வந்து ஒவ்வொருத்தருக்கான ஒரு சூழல் தானே தவிர அதையே பெரிதாக நினைக்காமல் நம்முடைய ஆற்றல் வந்து அது எல்லாத்தையும் அடிச்சு தூக்கிட்டு போற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும். மற்ற எல்லாரை விட நான் பார்த்த பல மாற்றுத்திறனாளிகள் மிகப்பெரிய வித்தகர்களாக இருக்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு ஒரு முனைப்பு இருக்கிறது. நாம ஜெயிக்கணும்ன்ற எண்ணம் வந்து மற்ற எல்லாரை விட இருக்கிறதால ஊடகத்துறையில் ஏற்கனவே நிறைய பேர் பெரிய வெற்றிகளை பெற்றிருக்கிறார்கள். உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நீங்க அதுக்கு உங்களை தகவமைத்துக் கொண்டு தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்பவுமே அதுதான் ரொம்ப முக்கியம். வேற எதுவுமே. பெண்களுக்கு வாய்ப்பு இருக்கா? நிறைய இருக்கு. ஆண்களுக்கு வாய்ப்பு இருக்கா? நிறைய இருக்கு. ஆண் பெண் வேற எந்த விதமான தடைகளும் நிச்சயமா இல்லைன்றத இந்த இடத்துல நான் உறுதிப்படுத்த விரும்புறேன். அடுத்த யாரு கேள்விகள்? இன்னும் 2 கேள்விதான். செய்தியாளரா ஆகணும்னா என்னென்ன தகுதிகள் இருக்கு? முதல் விஷயம், செய்திகளை புரிந்துக்கணும், செய்திகளை தேடணும், முடிந்த அளவுக்கு எந்த சார்பு நிலைகள் எடுக்கக்கூடாது, நிறைய உழைப்புகளை தரணும். ஏன்னா இன்னைக்கு வாட்ஸ்அப் காலமா இருக்கு. பல செய்தியாளர்களே நாம பக்கத்துல நடந்த ஒரு செய்தியை கூட போய் பார்க்கிற, களத்துக்கு போய் பார்க்கக்கூடிய பழக்கம் இல்லாம ஃபார்வர்டுகளை நம்பி ஏமாறக்கூடிய காலமா இருக்கு. நாம முதல்ல நாம வந்து அதை முறியடிச்சு நான் போய் தெரிஞ்சுக்கணும். நான் வந்து இது தவிர கூடுதலாக பத்திரிகையாளர் மன்றத்தில் பொறுப்புல இருக்கிறதால யாரோ ஒருத்தவங்க வந்து போனா வந்து காவல்துறைக்கும் செய்தியாளர்களுக்கும் இந்த மோதல் வரும். உடனே சொல்லுவாங்க, இவரை போட்டு அடிச்சுட்டாங்க, இந்த மாதிரி நடந்துருக்குன்றப்போ எல்லார்ட்டையும் நான் பேசுவேன். பாதிக்கப்பட்டவர்கிட்ட பேசுவேன், யாரு பாதிப்பு உள்ளாக்கினாரோ அவர்கிட்ட பேசுவேன். எல்லாம் தெரிகிறப்பதான் என்ன வரும்? ஒரு முழுமையான பார்வை வரும். ஒரு செய்தியாளனுக்கு தேடக்கூடிய ஆர்வமும் உழைப்பும் இருந்தால் மிக சிறந்த செய்தியாளராக மாறலாம்.
வேற கடைசி கேள்வி. இந்த தமிழ் திசை செய்தித்தாள் வந்து எத்தனை செய்தித்தாளை நம்ம தமிழ் வாசகர்களுக்கு ஒரு நாளைக்கு கொண்டு போய் சேர்க்கீங்க? மற்ற செய்தித்தாள்களை விட இந்த தமிழ் திசைக்கு மட்டும் இருக்க ஒரு சிறப்பம்சம்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் ரெண்டாவது கேள்விக்கு முதல் பதில் சொல்லிடுறேன். மற்ற நாளிதழ்களை விட இந்த நாளிதழ் எந்த வகையில் சிறப்பு? நாங்கள் வேலை செய்யறதால மட்டும் இல்லை, இந்த 10 ஆண்டுகளில் பொய்யான மலினமான பரபரப்பான செய்திகளை நாங்கள் வெளியிட்டது இல்லை. ஒவ்வொரு செய்திகளை வெளியிடுற பொழுதும் நிறைய பொருட்களை நாங்கள் எடுத்திருக்கோம். ஒரு நாளிதழ் என்பது ஒரு வாசகனை வந்து ஒரு படி உயர்த்துறதா இருக்கணும். அடுத்தது நடுப்பக்க கட்டுரையில் ஆரம்பிச்சு நிறைய மொழிபெயர்ப்பு கட்டுரைகள், இலக்கியம், பெண்களை வந்து ஒரு நாளும் ஒரு சின்ன படம் கூட பெண்களுடைய கண்ணியத்தை குறைக்கக்கூடிய மாதிரி இல்லாம எல்லா வகையிலும் தரத்தை மிக கவனமாக கொண்டு, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நாங்கள் ஒரு 145 வருஷம் பாரம்பரியம் கொண்ட இந்து குழுமத்திலேருந்து வரோம். எப்பவுமே என்னன்னா நம்ம வீடுகளே நம்ம தாத்தாவோ முப்பாட்டனோ இது ஒரு பெரிய பேர் இருந்து வச்சுக்கோங்க, அவர் பேத்தியா அது இது போய் இப்படி போதேன்றுவாங்க. அந்த பயம் எங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கு. ஒரு 145 வருஷம் ஒரு குரூப் இருக்கிறதால அங்கிருந்து வரும்பொழுது நாங்கள் எங்கேயாவது ஒரு சின்னதாக சரிக்கு விழுந்தா கூட 145 வருஷம் இந்து குரூப்ல இருந்து இப்படி வந்துட்டாங்க. இங்கே நான் பேசுறது உட்பட நான் ஏதோ வந்து கொஞ்சம் அப்படி பேசினாலும் என்ன ஆயிடும், இந்து குரூப்ல இருந்து இப்படி பேசுறாங்க பாருங்க. இப்படிதான் போயிடுச்சு, பழைய மாதிரி இல்லை. நான் 40 வருஷம் முன்னாடி இந்த பேப்பர் எப்படி இருந்தது, இந்த பையனோட அப்பா என்ன நல்ல பேர், பையன் பார்த்தியா வண்டியில் சர்வபுரம் போகிறான். நம்ம எல்லாருமே இந்த மதிப்பீடுகள் என்பதை ஒப்பீட்டு வகையில் பார்க்குற பொழுது எங்களுக்கான கட்டாயம் நாங்கள் நல்ல பேப்பராக தான் இருந்தாகணும். எவ்வளோ வாசகர்களை போகுதுன்னா இது அகைன் வந்து வர்த்தகத்தோடு கணக்குடையது. எந்த நாளிதழும் தன்னுடைய விற்பனை பிரதிகள் எத்தனை என்பதை வெளிப்படையாக சொல்ல இயலாது. பல லட்சக்கணக்கான வாசகர்களை போகுதுன்னக்கூடிய பொதுவான பதிலை தான் உங்களுக்கு தர இயலும். சரியா? நன்றி.